ரமேஷ்குமார் வணக்கம். ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் மீது இந்தியா தாக்குதல் மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்தும் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மேலும் நேற்றைய தினம் கூட IPL போட்டியை நடத்தினால், அதாவது சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், ரத்த ஆறு ஓடும் என்ற வெடிகுண்டு மிரட்டலையும் ஒரு இமெயில் மூலமாக வந்தது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? வெளியுறவு அமைச்சகம் ஆபரேஷன் சிந்து 2.0 என்ற ஏதேனும் ஒரு அறிவிப்பை வெளியாக வாய்ப்பிருக்கா? நிச்சயமாக இரண்டாவது நாளாக நேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியது. சுமார் 26 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதில் அனுப்பப்பட்ட ட்ரோன்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை இந்திய ராணுவம் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அது 26 இடங்கள், அநேகமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்திய நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்ரோட்டா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பத்தான்கோட், ஃபாசில்கா, லால்கர் ஜெட்டா, ஜெய்சால்மர், பார்மர்க், வார்பெட், லக்கினாலா உள்ளிட்ட 26 இடங்களை குறிவைத்துதான் நேற்று பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இருப்பினும் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தும் நேற்று முன்தினத்தை போலவே இந்தியாவினுடைய திறமையான வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் மூலம் அவை தாக்கி அழித்து முறியடிக்கப்பட்டது. பல ட்ரோன்கள் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதில் பாகிஸ்தானுடைய ஆயுதமேந்திய ட்ரோன்களும் கூட அடக்கம். அதாவது ட்ரோன்கள் என்று சொல்லும் போது அது வெறும் ட்ரோனாக மட்டுமே இருக்காது. அதில் சில மிசைல்கள் இருக்கலாம், பல வெடிப்பொருட்கள் ஏந்திய ட்ரோன்களாக இருக்கலாம், ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவி கொண்டிருக்கிறது. பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் விழுந்த ஒரு பாகிஸ்தான் ட்ரோன் காரணமாக அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக இராணுவத்தினரால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் காயமடைந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற தகவலும் கூட வெளியாகி இருக்கின்றது. இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை முறியடிப்பதில் இந்தியாவினுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் மிசைல் ஏவுகணைகளுக்கு மிக முக்கியமான பங்கு இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் நேற்று முன்தினத்தை விட நேற்றைய அளவில் சூழ்நிலை சற்று மாறி இருக்கிறது என்றே கூற வேண்டும். மாறி இருக்கிறது என்று சொல்வதை விட சூழ்நிலை என்பது மேலும் தீவிரம் அடைந்திருக்கிறது. இந்த நேற்று முன்தினம் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்தியா முறியடிக்க மட்டுமே செய்தது. ஆனால் தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 மிலிட்டரி ஏர்பேஸ் ராணுவ தளங்களை இந்தியா தாக்குதல் நடத்தி இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நூர்ஜஹான் விமானப்படை தளம், அதே போல ரஃபீகி விமானப்படை மிலிட்டரி தளம் ஆகியவற்றின் மீது 3 இடங்களில் இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நமது தரப்பில் அது குறித்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் அதனை பாகிஸ்தான் தரப்பு உறுதி செய்திருக்கிறது. பதிலுக்கு அவர்களும் இந்தியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் விழுந்ததில் ஜம்முவில் கூட பல இடங்களிலே வீடுகள் மிக கடுமையான சேதம் அடைந்திருக்கிறது. இருப்பினும் உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதம் எதுவோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கைகள் குறித்து இன்று காலை வெளியுறவு மற்றும் ராணுவ அமைச்சகத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டு தற்போதைய நிலவரம், அடுத்து என்ன நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கப் போகிறது என்பது தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார். இந்தியாவினுடைய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், 3 படைகளுடைய ராணுவ தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நேற்று இரவு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அஜித் டோவல் மற்றும் முப்படைகளின் தலைமை தலைவர் அனில் சௌஹான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அதில் சில முக்கியமான பல அறிவுறுத்தல்களை பிரதமர் மோடி கூறியிருப்பதாக நாம் அறிய முடிகிறது. அந்த காட்சிகள் மூலமாக கூட நாம் அறிய முடியும். பிரதமர் மோடி மிக தீவிரமான சில அறிவுறுத்தலை வழங்கி கொண்டிருப்பதை நாம் அதில் அந்த காட்சிகள் மூலமாக பார்க்க முடிந்தது.
நேற்று முன்தினம் குஜராத் பகுதியில் எல்லாம் கூட பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தவில்லை. ஆனால் நேற்றைய தினம் குஜராத்தின் கட்சின் பல இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சுமார் 10 முதல் 12 இடங்களில் அது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இருப்பினும் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டாக இந்திய தலைநகர் டெல்லியை குறிவைத்து பாகிஸ்தான் ஒரு ஃபத்தே-2 என்கிற ஏவுகணையை ஏவி இருக்கிறது. அதனுடைய முக்கியமான குறி என்பது இந்திய நாட்டினுடைய தலைநகரான டெல்லி என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய ஃபத்தே-2 என்கிற அந்த ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியது. இருப்பினும் ஹரியானா மாநிலம் சீர்சாவில் இருக்கக்கூடிய நமது வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அந்த மிசைல் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டெல்லி தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இவை தவிர நமது சர்வதேச எல்லை பகுதி மற்றும் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி ஆகியவற்றிலும் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இன்று காலை கூட உரி பகுதியில் பாகிஸ்தான் அந்த அத்துமீறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. எனவே போர் என்பது கிட்டத்தட்ட கண்ணு கெட்டிய தூரம் வரை வந்துவிட்டதாகவே நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு வரை பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளுக்கு இந்தியா பதில் தாக்குதல் தடுப்பு மட்டுமே மேற்கொண்டு வந்தது, பதில் தாக்குதலை மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருப்பதன் மூலம் போர் மேகம் கிட்டத்தட்ட சூழ்ந்து விட்டதாகவே பார்க்கப்படுகின்றது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒன்று பாகிஸ்தானோ அல்லது இந்தியாவோ யாரேனும் ஒருவர் தரப்பில் போர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அது நீண்ட கால போரா அல்லது குறுகிய கால போராக இருக்க போகிறதா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் சர்வதேச சமூகம் 2 நாடுகள் இடையேயான இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றன. நேற்று இரவு கூட வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விரும்புகிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தது. வெகு விரைவாக, எவ்வளவு விரைவாக முடிகிறதோ அவ்வளவு விரைவாக இரு நாடுகளிடையே பதற்றம் தணிய வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. தேவைப்பட்டால் உரிய நேரம் வரும்போது 2 நாடுகளின் தலைவர்களிடமும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசுவார் என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் இப்போதைக்கு அந்த முயற்சிகள் நடைபெறுமா, அப்படி நடைபெற்றாலும் அதற்கு பலன் அளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிரேட்டர் நேஷன் 7 என்று அழைக்கப்படுகின்ற G7 நாடுகளும் கூட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இந்த பதற்றம் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, பஞ்சாபில் இருக்கக்கூடிய குர்தாஸ்பூர் பகுதியிலும் கூட பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் என்பது விழுந்ததாகவும் பலத்த சத்தத்தோடு அது வெடித்ததாகவும், இதில் அந்த வயல்வெளி பகுதியில் மிகப்பெரிய பள்ளம், அதாவது அந்த ட்ரோன் விழுந்த அதிர்வில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். குர்தாஸ்பூர் பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த பகுதியை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே பதற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது தவிர அது தணிவதற்கான எந்த ஒரு சமிகையோ சூழலோ காணப்படவில்லை. இது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.